ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி மீன்லாம் எங்கள் ஆற்றுல சுத்தமாக பார்த்ததே இல்லை. இது வீடூர் டேமில் வளர்கிற மீன், அங்கே வளர்ப்பாங்க. குஞ்சு விட்டு இனப்பெருக்கம் பண்ணுவாங்க. அது வெள்ளத்தினால வந்து போடுறதுனால இங்கே இருக்கிற மக்கள்லாம் இது ஒரு தொழிலாகவே எடுத்து இந்த வேலை செஞ்சு இந்த மீனெல்லாம் பிடிச்சி விற்கிறாங்க. அவங்களுக்கு லாபம் தான், வெறும் விலை மட்டும் போட்டு மட்டும்தான் வாங்குவாங்க. இப்போ ஒரு இடத்துல வேலைக்கு போனால் ஒரு 500 ரூபாய் கிடைக்குதா, அது நம்ம இங்கேருந்து செஞ்சு நம்ம பக்கத்தில் ஆறு இருக்குன்ற மாதிரி இந்த தொழிலை எடுத்து செய்கிறாங்க. அதனால் இங்கே இருக்கிற இது குத்து வேணுதுனால இது கோவிலுக்கு இந்த குத்து ஊற காசை எடுத்து திருவிழா பண்ணுவாங்க. அதனால் அந்த ஊர் ஜன மக்கள் எல்லாம் நல்லா இருப்பாங்க. இந்த ஃபுல் காசுமே கோவிலுக்கு தான் போய் சேரும். ஒரு ஒரு வருஷத்துக்கு ஏலம் 10 லட்சம் 5 லட்சம் அது மாதிரி யார் ஏலம் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு விட்டுடுவாங்க. ஆற்று மீன் வந்து ஒரு சில பேர் தான் விற்பாங்க. முக்கியமாக பெரும்பாலும் வாங்கி விற்கிறவங்க மட்டும்தான். நிறைய கெண்டை மீன் வச்சுருந்தாலே அவங்க வாங்கி விற்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இது இப்போ நம்ம ஆற்று ரிவர், இது ஆற்று பகுதியில் பிடிக்கிற மீன். இது இயற்கையாக நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சிலவங்க ஏரியில் பிடிச்சிட்டு வந்த மீன் ஆற்று மீன் சொல்லிட்டு விற்பாங்க. அது சிலர் ஏமாத்துற கணக்கு. அது நான் இந்த தொழில் தான் செஞ்சேன். என்னுடைய வேலை இது மட்டும்தான். முழு நேரமும் நான் இதில் தான் மீன் பிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை.